வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 359 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், 366 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனது நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனவுடனே ஓரளவு சரிவை கொடுத்துட்டு திருப்பி முழுக்க ஏற்றத்தை கொடுத்து 364 பக்கமாக போய் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. 362 திருப்பியும் சப்போர்ட் எடுத்து 364 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, சொல்லப்போனால் முதல்ல கொஞ்சம் சரிவு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிக்கவரி, திருப்பி ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலேயே தான் நின்று இருக்கு. நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் ஒரு சில விஷயத்தை குறிப்பாக சொல்லியிருந்தோம். இந்த 362 360 அப்படின்னு சொல்லப்படுற இடத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஏன்னா இது காப்பர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ஜோன். இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இடம். பல தடவை காப்பர் மார்க்கெட் இந்த 362 60லலாம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. பல தடவை இது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கெல்லாம் சாதகமாக உதவி செஞ்சுருக்கு. அதனால தான் நம்ம முன்னாடி குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், இந்த 362க்கு மேலே ப்ரைஸ் நிற்கிற சமயத்தில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் 360 கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ணுறதுல நமக்கு ஈடுபாடு உண்டு. நம்ம அது கீழே வரல அப்படின்னா நம்ம செல்லிங் பற்றி யோசிக்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் ஓரளவு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம். 360 கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ணோம். அதில் ஒரு ரிஸ்க்கு தான் நேற்று எடுத்தது. ஏன்னா 362 கீழே இருக்குமா அப்படின்னு சில சமயம் இந்த 60 கீழே இருக்கிற சமயத்தில் தொடர் சரிவை கொடுத்துரும், அப்புறம் நமக்கு என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம போயிருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நேற்று வந்து செல் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் வந்து மறுபடியும் 362க்கு மேலே ஹோல்ட் ஆனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து முடிவெடுக்கலாம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.